ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சண்டே சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் குழம்பு, ப்ரான் ஃப்ரை தான். மசாலா ரெடி பண்ணி தான் நான் இது வச்சேன். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், தனியா, கல்பாசி, கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பேனில் சூட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூடு பண்ணி கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஆனியன், 2 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு சோம்பு போட்டு ஆனியன் போட்டுடுங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி தான் போடுவேன். ஏன்னா அப்போ இப்படி பண்ணால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நான் அப்பப்போ இது மாதிரி குத்தி குத்தி விடுவேன். அது எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா பிஃபோர் மேரேஜ் முன்னாடி எனக்கு சமைக்கலாம் தெரியாது. அப்போயே அம்மா சமைச்சாங்கன்னா நான் அது மாதிரி போயிட்டு அந்த வேலையை மட்டும் பண்ணிப்பேன். ஏன்னா சமைக்கலாம் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பவுடரும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்தோடனே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுட்டு விடுங்க கொஞ்ச நேரம். இப்போ வந்து நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி இருக்கும். நம்மளுக்கு சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சா நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வந்துடும். தண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி வச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, கசகசை அரைச்சி எடுத்து நல்லா குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்ச தேங்காயெலாம் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க சைடில். அதுக்கப்புறம் நான் வந்து பேன் வச்சு ஃப்ரோசன் ப்ரான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். அதனால் அதை வந்து தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ப்ரானை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி விழுது போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு அதுவுமே கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா. அதுக்கு வந்து ப்ரானுக்கு வந்து நான் வெறுமா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும் கொஞ்சோண்டு மிளகாய் பொடியை மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இது மட்டுமே போட்டு நல்லா பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாவே டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து நீங்கள் வந்து தோசைக்கல் அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த ரோட்டு சைட்லலாம் சக்கன்னு சவுண்டு வரும். அது மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கருவேப்பிலாம் போட்டு எங்கள் வீட்டில் இங்கே கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் அதை போடலை. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சீரகத்தூள் இல்லைன்னா பெப்பர் தூள் போட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை ஆகிடுச்சு. பட்டர் இல்லைன்னா வந்து கீ போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக முடிச்சிடுங்க. எந்த ஃப்ரை பண்ணாலுமே நான் அதை ஆட் பண்ணிப்பேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கீ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட எடுத்து அதை நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா எந்த ரோஸ்ட் பண்ணிங்கனாலும் இது பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கீ மட்டும் போட்டு நல்லா ப்ரானை வந்து நல்லா இது பண்ணிவிட்டேன். குழம்புமே நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இதுதான் எங்களுடைய சண்டே சமையல். நீங்களும் இதே மாதிரி சமைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.